ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மீண்டும் சிங்கார சென்னையில் இருக்கோம். இன்னைக்கு சிங்கார சென்னையிலேருந்து உங்களுக்கு என்ன ஒரு சூப்பரான வண்டி யூசர் ரிவ்யூ எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க. மிடில் கிளாஸோடைய ஃபேவரட் எம்பிவி 7 சீட்டர் எர்டிகா, மாருதி சுசுகி எர்டிகாவோடைய VXI மாடல். இது வந்து நார்மலான VXI கிடையாதுங்க. நார்மல் VXI மேனுவல் எல்லாமே நீங்கள் ரோட்டில் எப்போவுமே பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி, டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கோட வரக்கூடிய VXI மாருதி சுசுகி எர்டிகா. ஸோ ஒன் அமங் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ராப்பர் ஆட்டோமேட்டிக் 7 சீட்டர்ஸில் இதுவும் ஒன்றுங்க. இதனோட யூசர் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த வண்டியோட யூசர் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இந்த வண்டியோடைய எக்ஸ்பீரியன்ஸ், சர்வீஸ், மைலேஜ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் நிறைய லாங் டிரைவ்ஸும் போயிருக்காருங்க. ஸோ அவர் வந்து வரவேற்றுலாமா? ஹரி சார் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக் சார், ஃபேண்டாஸ்டிக். நாங்கள் 2 பேருமே சட்டையை மேட்சிங்காக போட்டு வந்திருக்கோம். காரும் அதே கலரா இருக்கு. ஓ யா, காருமே சில்வர் கலர் தான் இருக்கு. ஸோ இதுலேயே நீங்கள் புரிஞ்சிருக்கணும், கண்டென்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது இல்லை? யா ரைட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் திங் சார், ஹரி சார், எஸ், இப்போ இந்த வண்டி நீங்கள் எப்போ எடுத்தீங்க? ஓகே. பிஃபோர் கோயிங் டு தட், என் ஃபேமிலியில் எல்லாருமே உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருமே உங்கள் வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. த வே யூ கம்யூனிகேட், த வே யூ ஸ்பீக், த வே யூ ஷோகேஸ் த வெஹிக்கிள், ஆப்வியஸாக சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய பண்ணுங்கள். எங்களை மாதிரி நிறைய பேருக்கு உங்களோட இது வந்து கைடன்ஸாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. நோ கமிங் டு கொஸ்டின், 2024 அக்டோபர் 29 எடுத்தேன். இட் வாஸ் தந்தேராஸ், 1 day பிஃபோர் தீபாவளி. அதனால் அந்த டேட் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்கெட் இட். சூப்பர். தீபாவளி டைமுக்கு சூப்பராக லான்ச் பண்ணி எடுத்திருக்காரு. இப்போ இதுக்கு எவ்வளோ ஓட்டி இருக்கீங்க சார்? இந்த வண்டி இது வரைக்கும் 22,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஓகே. 1.5 இயர்ஸில், 1.5 வருஷத்தில் 22,000னா நல்ல ரன்னிங் தான். குவைட் நைஸ். ஓகே. ஸோ இந்த 22,000 கிலோமீட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், 1.5 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் வேர்டில் எப்படி சொல்லுவீங்க சார்? வர்த்து சார். வர்த்து வருமா? வர்த்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், வர்த்துங்கிற வார்த்தையில் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி யூசர் ரிவ்யூஸ் எல்லாம் தாண்டி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. உங்கள் கார் நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், அதுக்குமே வழி இருக்குங்க. மேலே நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். காலில் நான் பிஸியாக இருந்திருப்பேன், மேபி வெளியூரில் ஏதாவது ட்ராவலில் இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எப்போவுமே உங்கள் மெசேஜை நான் பார்ப்பேன், அவசியம் உங்களுக்கு அட்டன் பண்ணுவேன். ஸோ உங்கள் காரோட டீட்டெயில்ஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ப்ரிஃபரபிளி வண்டி நீங்கள் ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிருந்தீங்கன்னா பெட்டர். அது நீங்கள் 1,00,000 கிலோமீட்டராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. யூசர் ரிவ்யூ நான் தாராளமாக பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஓட்டிருக்கீங்களோ அவ்வளோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த யூசர் ரிவ்யூஸ்க்கு நான் ஆல்வேஸ் அட்டன் பண்ண தான் போகிறேன். சரிங்களா? அவசியம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். ஸோ இப்போ நம்ம வாங்க எர்டிகா VXI ஆட்டோமேட்டிக் இதனோட யூசர் ரிவ்யூ பார்த்துடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாருதி சுசுகி எர்டிகா VXI 80 டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இதனோட யூசர் ரிவ்யூ பார்த்துலாம். ஹரி சார். எஸ் சார், தீபாவளி அன்றைக்கி வண்டி எடுத்துட்டீங்க. ஓகே, 1.5 வருஷம் ஓட்டிட்டீங்க. இப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஒவ்வொரு கேள்வியாக நம்ம வந்து உங்ககிட்ட கேட்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், ஏன் மாருதி சுசுகி எர்டிகா? ஓகே. ஸோ இது என்னோட 3rd கார் சார். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வேகனார் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து அது வேண்டாம், அதுவும் மாருதி தான் வச்சுருந்தேன். பட் அது வேண்டாம். பட் வேகனார் வச்சுருந்தேன். வேகனாரை விட எனக்கு ஒரு பெரிய கார் தேவைப்பட்டது. ஓகே. அதனால வந்து ஐ வாஸ் லுக்கிங் அவுட் ஃபார் ஆப்ஷன்ஸ். ஓகே. உங்கள் வீடியோஸ்லாம் அப்போ தான் நான் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க நீங்களும். பட் எனக்கு என்னமோ வந்து திருப்பி மாருதிலேயே வந்து இழுத்துட்டே இருந்தது, என்னன்னு தெரியல. ஓகே. அண்ட் சம்வேர் ஐ ஃபெல்ட் ஸோ கம்ஃபர்டபுள் வித் மாருதி. சர்வீஸோட இதுவும் சரி, நெட்வொர்க்கிங்கும் சரி, அண்ட் அந்த கம்ஃபர்ட் வந்து எனக்கு திருப்பி 10 கார் ஓட்டிகிட்டு வந்து இதில் உட்காந்தா இதுதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதே தவிர எனக்கு புதுசாகவே எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத மாதிரி இருந்தது மற்ற காசில். ஸோ ஐ தாட் ஓகே, 7 சீட்டர் வேணும், பெரிய கார் வேணும், வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தேன். இது ரொம்ப ஈஸியாக கைக்கிட்டே இருந்தது. சரி, எடுத்துருவோமே அப்படின்னு. குட். வேறு என்ன வண்டி பார்த்தீங்க? கேரன்ஸ் பார்த்தேன் சார். கியா கேரன்ஸ் பார்த்தேன். அப்புறம் பலேனோ நியோ பார்த்தேன். ஓகே. அப்புறம் XUV 700 பார்த்தேன். ஓ. XUV 700 வந்து எனக்கு ரொம்ப நீடியாக தெரியல. ஏன்னா அதோட சைஸ் அண்ட் பட்ஜெட் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த கேட்டகரி. ஆமாம். அதனால வந்து சரி, என்னோட பட்ஜெட் வந்து அரௌண்ட் 20, மேக்ஸிமம் 20க்குள்ளே தான் வச்சுருந்தேன். ஓகே. ஸோ கேரன்ஸும் இதுவும் தான் அந்த இதில் லாக் ஆச்சு. ஓகே. பலேரோ நியோ எனக்கு ஆட்டோமேட்டிக் இல்லை. ஸோ ஐ குடன்ட் ரீச் தட். பட் கரன்ஸ் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எய்தர் டீசல் ஆட்டோமேட்டிக் இருக்கும், இல்லைனா டர்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இருக்கும். டர்போ பெட்ரோல் தான். நான் டர்போவில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கே கிடையாது. ஆமாம், டர்போ பெட்ரோல் தான் பார்த்தேன். ஸோ இப்போது
ரெண்டு தான் சாய்ஸ் இருக்குது, ரெண்டில் ஒன்று தொடுங்கிற போது தெரிஞ்ச பிராண்டுக்கே போயிடலாம். ஏன்னா எனக்கு கேரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் சீட் இருந்தது, பட் அதோட பேக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது இதை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் ரோ வந்து. ஸோ அது ஏன் தெரில, சம்வேர் அகெயின் ஐ கேம் டு எர்டிகா, ஐ மீன் மாருதி பிராண்டு. வந்தபோது யா வி லாக்ட் இட். இந்த கலர் இல்லை, பட் லக்கிலி ஒரே ஒன்று பெங்களூரில் அவைலபிள் இருந்தது, தீபாவளி அன்னைக்கு தான் கிடைக்கும்னாங்க. ஸோ எல்லாம் அப்படியே உட்காந்துருச்சு வந்து அந்த இடத்துல. வெல் அண்ட் குட். சில்வர் கலர், அதுவும் வந்து சில்வரை பொறுத்தவரை என்னைக்குமே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி டு மெயின்டைன். இப்போ சார் ஆக்சுவலி வண்டியை கழுவிட்டே எடுத்து வரல, ஆனால் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு கேமராவில்? ஸோ சில்வர் இஸ் ஆல்வேஸ் ஈஸி டு மெயின்டைன். நீங்கள் காலகாலத்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ரீசேல் வேல்யூ நல்லாயிருக்கும். அண்ட் ஏதாவது ரிப்பேர்னாலுமே டக்குன்னு நீங்கள் பெயிண்ட் ஈஸியாக கிடைக்கும், அது ஒரு அட்வான்டேஜ். அப்படி சில்வர் செலக்ட் பண்ணி எடுத்தீங்களா இல்லை? இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்தது வந்து ரெண்டுமே கிரே சார். ஓகே. ஸோ இந்த தடவை நான் லைட் கலர் போகணும்னு முடிவு பண்ணேன். ஓகே. ஒயிட்டா சில்வரா அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருந்தது. நீங்கள் சொன்ன அந்த மெயின்டெனன்ஸ் மைண்டில் வரவே ஒயிட்டை விட எனக்கு இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டஸ்ட் லைட்டாக இருக்குது ஆனால் தெரியல. அப்படி தான் எனக்கு வேணும். ஏன்னா நான் ரெகுலராக துடைக்க மாட்டேன், ரொம்ப தூரம் நான் போயிட்டே இருப்பேன். அப்போ சும்மா சும்மா துடைக்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால எது நமக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்தேன் இது. ஆனால் இந்த கலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ டோல்ட் ஐ வாண்ட் திஸ் கலர் ஒன்லி. அப்புறம் பெங்களூரில் இருக்குது, கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி எப்படியோ அரேஞ்ச் பண்ணி தந்தேராஸ் அன்னைக்கு எனக்கு வேணும்னு கிடச்சிருச்சு. ஸோ இது நமக்குன்னு இருந்திருக்கு, அதனால கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. நமக்கு என்ன வண்டி வரணும்னு இருக்கோ அதான் வரும். எஸ். உங்கள் ஃபேமிலியோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு? திரும்ப மாருதியா அப்படின்னு கேட்பாங்களே இல்லையா? ஆக்சுவலாக என் பையன் வந்து நான் கார் பார்க்க ஆரம்பிச்ச போது சொல்லிட்டான், சுற்றி நீ கடைசியில் மாருதிக்கு தான்ப்பா வருவேன் அப்படின்னா. ஏன்னா வந்து ஒரு 15 வருஷமாக மாருதி கூடயே இருந்துட்டேன்னா. ஓகே. ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து மற்ற நான் நிறைய கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன் சார், ஆனால் அந்த கம்ஃபர்ட் வந்து எனக்கு எதுலையுமே பெருசாக கிடைக்கல. மேபி அது புது பிராண்டுங்கிறனால அது எனக்கு கஷ்டம் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கணும். இப்போ டெஸ்ட் ட்ரைவ்லேயே நான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற போது 2-3 தடவை கூட நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அப்போது இந்த ஹோண்டா எலிவேட்லாம் அப்போ தான் வந்துருந்தது. ஸோ அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அமேஸ் ட்ரை பண்ணேன், லாட் ஆஃப் அதர் கார்ஸ் ஐ ட்ரைட். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் இதில் வந்து உட்கார சுகம் வரமாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் வி எண்டட் அப் தட் ஸ்டோரி. ஓகே. ஸோ சுற்றி அப்படியே வரும்போது வீட்டில் என் ஒய்ஃப் வாஸ் ஹாப்பி, ஏன்னா அவங்க மாருதி தான் 15 வருஷமாக பார்க்குறாங்கிறதுனால சரி நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் பையன் தான் கொஞ்சம் வேறு கார் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தான். பட் அவனும் வந்து இதை பார்த்து இதோட ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஹி செட் வில் ஃப்ரீஸ் இட் ஆஃப். ரைட். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இது எவ்வளோக்கு எடுத்தீங்க சார்? 15 சார். 15. டாக் கன்வெர்ட்டர் VXI ஆட்டோமேட்டிக். VXI ஆட்டோமேட்டிக் 4 சிலிண்டர். கரெக்ட். 15 lakhsக்கு டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இருக்கிற இந்த ப்ரைஸில் ஒரு 7 சீட்டர் இது ஒன்று தான் இருக்குது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கேட்டகரி. அதாவது கியா கரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் DCT அது 20 கிட்ட போயிருக்கு. 18 கிட்ட இருந்தது அப்பவே. ஆமாம். ஸோ அது என்ட்ரி லெவல் மாடலே ஆட்டோமேட்டிக்கில் DCTயில் 18 கிட்ட போயிடுது. இதை விட கம்மியான ரெனோ ட்ரைபர் AMT தான் இருக்குது. 1 லிட்டர் really. 1 லிட்டர். ஸோ இதுதான் ப்ராப்பரான வண்டி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் தான் இது. நைஸ், கிரேட் சார், சூப்பர். டீசல் ப்ரிஃபரன்ஸ் இருந்ததா உங்களுக்கு? டீசல் இருந்தது சார். இனிஷியல் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கார் டீசல் தான். ஓகே. பட் நான் மாருதி தான் போகணும், வேகனார் தான் போகணும், நான் செகண்ட் கார் முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் மாருதிக்கு போகும்போது அப்போ டீசல் இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி டீசல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி வேற என்ன பிராண்டு டீசல் இருக்கிறது போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹுண்டாய் சைடில் போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருந்தது. இல்லைனா மஹேந்திரா சைடு தான் போய் ஆகணுன்ற மாதிரி இருந்தது. பட் அதுக்கு டீசல் போகிறதுக்கு நம்ம வேகனார் பெட்ரோல் இருந்தால் நமக்கு ஏதோ செட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இட் ஆல் கட் ஃபீலிங் சார். We just went off. Okay. But I miss diesel of course. Correct. ஏன்னா நீங்க நடுவில் ஸ்விஃப்ட் வச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஆமா. ஓகே. ஸோ அந்த டீசலோடைய டார்க் புல்லெல்லாம் இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க, ஏன்னா எல்லாமே பெட்ரோல் ஆயிடுச்சு மார்க்கெட்டில். பட் ஸ்டில் இப்போ நந்தலஸ் நீங்கள் இப்போ சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கீங்க? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஃபண்டாஸ்டிக். மோஸ்ட்லி ஸ்டாக்காக தான் வச்சுருக்கீங்க பார்த்தேன். எந்த அளவுக்கு மைலேஜ் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு? ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர், அதை கேட்டே ஆகணும் நான். எஸ் சார். சிட்டிக்குள்ளே எனக்கு வந்து 13 வருது சார். ஓ யா, 12.9 13 அந்த 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 நீடலுக்குள்ளே தான் இருக்கும். பட் ஹைவேஸ் வந்து யூ வில் நாட் பிலீவ், டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வண்டி 19 and above தான் நான் எடுக்கிறேன். ஓ யா, 19 and above. சம்டைம்ஸ் ஐ ரீச் 20+. ஓ, அதுவும் நான் அந்த குருவாயூர்லாம் போகும்போது அந்த லாங் ஸ்ட்ரெச்லாம் போகும்போது வண்டி லைக் அப்படியே மிதக்கும் சார். ஒரு 90-100ல் போகும்போது வண்டி அப்படியே மிதக்கும் பாருங்க. அந்த அந்த ஃபீல் குட்டும் இருக்கும், அதே சமயம் எனக்கு அந்த மைலேஜ் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ வாவ், எதிர்பார்க்கவே இல்லையே இதெல்லாம் நம்ம. நைஸ். ஸோ டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இந்த அளவுக்கு மைலேஜ் தருதா உங்களுக்கு? குவைட் நைஸ். ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோல் மிஸ் பண்ணுறீங்க. இல்லையா? இல்லை. ஓகே.
அதுதான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு. மேபி நான் இதுக்கு அடுத்த லெவல் போயிருந்தேன்னா எனக்கு கிடைச்சிருக்கலாம் க்ரூஸ் கண்ட்ரோல், பட் அப்போ அந்த கார்ஸ் எனக்கு அவைலபிள் இல்லை. இதுதான் இருந்தது, அதனால ஐ ஜஸ்ட் ஹேட் டு ஆப்ட் திஸ். ஓகே, ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கில் எல்லாத்துலேயுமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ரொம்ப யூஸ்ஃபுல். சீரியஸ்லி ஐ மிஸ்ஸிங் தட் டேம்லி. ஏன்னா அந்த கால் வலி எனக்கு, அதுவும் நான் கிட்டத்தட்ட எடுத்தேன்னா எப்படியும் ஒரு 1500 கிலோமீட்டர் போவேன். ஓகே, லாங் எடுத்துட்டேன் அப்படின்னா. இந்த பக்கம் போனால் குருவாயூர் சைடு கேரளாவில் எங்கேயாவது போயிட்டு வருவேன், அப்படி இல்லைனா திருநெல்வேலி போயிட்டு திருப்பி வரவே எனக்கு 1200 கிலோமீட்டர் ஆகிடும். அப்படி இந்த பக்கம் போனால் பெங்களூர் தாண்டி மைசூர் அதெல்லாம் போயிட்டு வரதுக்கு 1200. ஐ மேக் ஷூர் தட் ஐ ஹிட் 1200 ப்ளஸ் எவ்ரி டைம் when I go out. நிறைய ஓட்டியிருப்பீங்க போல இருக்கே. எங்கே போயிருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல. வண்டி எடுத்தேன் சார், 29th எடுத்தேன். ஓகே, 31st early morning 5 o'clock கிளம்பி குருவாயூர் போயிட்டோம். குருவாயூர், யா, அப்போ கோயம்புத்தூர் வழியாக தான் போயிருப்பீங்க. ஆமாம், கோயம்புத்தூர் வழியாக தான் போனோம். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் வித் திஸ் வெஹிக்கிள். ஓகே, பியூட்டிஃபுல் டிரைவ். நான் எதிர்பார்த்ததை விட சர்ப்ரைசஸ் நிறைய இருந்தது. ஏன்னா எனக்கு ரோட் ப்ரெசன்ஸும் சரி, விசிபிலிட்டியும் சரி, அண்ட் மைலேஜ் அஃப்கோர்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு 18 போகும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல. யா, அப்புறம் அந்த கம்ஃபர்ட் சார், நான் நினச்சிட்டு இருந்த ஒரு காலத்தில் இனோவா தான் அந்த கம்ஃபர்ட் கொடுக்கும்னு. எத்தனை பேர் போவீங்க சார் அப்படி ட்ரிப்? 4 பேர் சார். 4 பேருக்கு தாராளமான ஸ்பேஸ் ஆச்சு. ஃபுல்லி லோடட், ஃபுல் லக்கேஜ். ஆமாம், ஃபுல்லி லோடட். ஸோ தேர்ட் ரோ ரேராக தான் யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம், தேர்ட் ரோ படுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், உட்காரத்துக்கு இல்லை. சரிதான். ஸோ ஃபுல்லி லோடட், தண்ணி கேன்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போவோம். ஓகே, கம்ப்ளீட் லோடடாக இருக்கும். ஆனால் அந்த கம்ஃபர்ட்டு மிதக்கும் சார் லிட்டரலாக ஹைவேஸில். நீங்கள் ஒரு டிரைவ் என் வண்டி எடுத்து பாருங்கள், மேபி நீங்கள் ஓட்டியிருப்பீங்க. என் வண்டி எடுத்துகிட்டு அந்த 100ல் போகும்போது அந்த ஹைவேஸில் வேறு லேன் மாறும்போது யூ வில் லிட்ரலி ஃபீல் யூ ஆர் ஜஸ்ட் மூவிங். ஓகே, வண்டி தரையில் போகுதுன்ற மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகே, ஸோ அது அப்படி தான் எல்லா எர்டிகாவும் இருக்குமா எனக்கு தெரியாது, பட் இது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ குருவாயூர் போயிருக்கேன், மைசூர், சிக்மகளூர், திருநெல்வேலி நிறைய தடவை போயிருக்கேன். ஓகே, என்னோட நேட்டிவ். ஸோ நிறைய தடவை போயிருக்கேன். கோயம்புத்தூர் அஃப்கோர்ஸ் போயிருக்கேன். யா, பெங்களூர் சைடில் ஹைதராபாத் போயிருக்கேன். ஓ யா, ஹைதராபாத் இதில்? ஆமாம். ஓ சரிதான். அப்புறம் அஃபிஷியல் ட்ரிப்ஸ் அகெயின் பேக் டு ஹைதராபாத், பெங்களூர். யா, சரி, பரவாயில்ல. லைக் அதாவது ஃப்ளைட்டு போகிற சார்ஜஸுக்கு இதுவும் சேம் தான். நீங்கள் இதில் கன்வீனியன்ட்டாக இன்னும் கம்ஃபர்டபுளாக போய்ட்டு டோர் டு டோர் சார். அதுதான், நீங்கள் அங்கே போய் ஆட்டோ எடுத்து டாக்ஸி எடுத்து போகிற செலவு எல்லாமே உங்களுக்கு இதில். எக்ஸாக்ட்லி. அதுவும் பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட்டில் போகணுன்னா ஏர்போர்ட்லேருந்து நான் என்னோட லொக்கேஷன் போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 to 2 hours ஆகிடும். இதுனா நான் டைரெக்டாக இப்படியே போய்டுவேன், ஹோசூரில் போய் அப்படியே போய் ரீச் ஆகிடுவேன் லொக்கேஷன். வெல் அண்ட் குட். அது இப்போ எக்ஸ்பிரஸ்வேயும் போட்டாங்க. எஸ், ப்ராப்ளமே இல்லை. ரைட், சூப்பர் சார். ஸோ மேக்ஸிமம் மைலேஜ் 19 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு சார். அதுவே எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. எனிவே நம்ம ஓட்டும்போது எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வண்டி நீங்கள் இந்த 22,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கீங்க. இதனுடைய பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இப்போ வரைக்கும் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஓகே, ஸோ நான் இங்கே காட்டுப்பாக்கத்தில் எடுத்தேன் சார் இந்த வண்டி. இட் வாஸ் a very smooth experience. ஓகே, என்னோட சேல்ஸ்மேன் வந்து he made sure that everything was taken care in a phone call. நான் வண்டியோட ப்ரீ டெலிவரி செக் பார்க்க போனேன். அதுக்கப்புறமா டெலிவரிக்கு டைரெக்டாக போயிட்டேன். நடுவில் வேறு எந்த விதமான ரெக்குயர்மெண்ட்டும் அவங்க கூப்பிடல, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்ஃபேக்ட் எவ்ரி திங் வாஸ் டேக்கன் டோர் ஸ்டெப். இன்ஃபேக்ட் வண்டி டெலிவரிக்கே வந்து அவங்க எங்களை வந்து கூட்டிகிட்டு தான் போனாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ். நல்ல கெஸ்டராக இருந்தது. வீட்டுக்கு கார் அனுப்பி வந்து, ஏன்னா என்கிட்ட கார் கிடையாது, என்னோட பழைய கார் நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் ஓலா தான் புக் பண்ணி போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவங்க கார் அனுப்புகிறேன் சார் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கார் அனுப்பி கொடுத்தாங்க. அண்ட் அதுலேருந்து ஐ ஹாவ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் தட் சர்வீஸ் ப்ரொவைடர். அண்ட் 2 சர்வீஸ் ஆயிருக்கு, 3 சர்வீஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் ஓகே, வண்டி எடுத்தவொடனே குருவாயூர் போனேன்னு சொன்னேன் இல்லையா, போயிட்டு 2 நாளில் வந்துட்டேன். அப்போவே எனக்கு 1200 கிலோமீட்டர் கிளாக் ஆகிடுச்சு. ஸோ உடனே சர்வீஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 10,000 கிலோமீட்டர்ஸில் ஒரு சர்வீஸ், 20,000 கிலோமீட்டர்ஸில் ஒரு சர்வீஸ். ஆவரேஜாக எந்த அளவுக்கு காஸ்ட் ஆகிருக்கு உங்களுக்கு? அரௌண்ட் 8,000. அவ்வளோதான். ஓகே, ஒரு சர்வீஸ்க்கா இல்லை ஒரு சர்வீஸ் இயர்லி சொல்கிறீங்க? இயர்லி. ஓகே, ஒரு இயருக்கு 8,000ங்கிறது இட்ஸ் வெரி நார்மல் காஸ்ட் தான். ஓகே, ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் சாரோடைய பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பேசிட்டோம், மைலேஜும் பேசிட்டோம். இப்போ இந்த வண்டியை பொறுத்தவரை பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், எந்த ஒரு யூசர்னாலுமே சில விஷயங்கள் இருக்கும். ஓகே, அதில் டாப் 5 பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் இந்த வண்டி பற்றி நம்ம வந்து பேசலாம். அதுக்கு நம்ம ட்ரைவ் போயிடலாமா சார்? நான் ஓட்டலாமா? எஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எர்டிகா ஆட்டோமேட்டிக் ட்ரைவ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, ட்ரைவ் பண்ணி பார்த்துலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாருதி சுசுகி எர்டிகா VXi டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இந்த வண்டியை ஓட்டி நான் வந்து வருஷக்கணக்கில் இருக்கும் சார். நீங்கள் டெய்லி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல சார். ஆக்சுவலி சென்னை கண்டிஷன்ஸ்லேயுமே உங்களுக்கு 12 கிட்ட மைலேஜ் கிடச்சிட்டு இருக்கு. இது ஆக்சுவலி பெரிய விஷயம், உண்மைதான். ஓகே, ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலி டார்க் கன்வெர்ட்டர்ஸை பொறுத்தவரை என்றைக்குமே இந்த டார்க் டெலிவரி ஸ்மூத்தாக இருக்கும்.
ஒரு அதாவது டாக் கன்வெர்ட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வாஷிங் மிஷின் பார்த்துருப்பீங்கல்ல, வாஷிங் மிஷினில் அந்த பேஸில் அந்த இது சுற்றும், அது சுத்த தண்ணியும் சேர்ந்து சுற்றும். அதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு அடிஷனல் பிளேட் வச்சாலுமே அதுவும் சேர்ந்து சுற்றும். அது எவ்வளோ க்ளோஸ் கொண்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதே டார்க் இதுக்கும் வந்து அதே ஸ்பீடில் சுற்ற ஆரம்பிக்கும். அதுதான் பேசிக்கலி டாக் கன்வெர்ட்டருடைய கான்செப்ட். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். வாங்க ஓட்டலாம். பேடல் ஷிஃப்டர்ஸ் VXA வேரியண்ட்லேருந்தே வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அண்ட் இனிஷியல் ஃபீல் எனக்கு கியர் சேஞ்ச் ஆகிறதே தெரில. செகண்ட் கியரில் வந்துருச்சு, தேர்ட் கியர். இட்ஸ் குவைட் பிரில்லியன்ட்லி ஸ்மூத். ஆக்சுவலி உண்மையாக சொல்லிட்டா சார், எங்கள் ஃப்ளீட்டில் ஆட்டோமேட்டிக் காரே இல்லை. ஓகே, எங்கள் டீமில் இருக்கிற கார்ஸ்லேயும் சரி, என் ஃபேமிலியில் இருக்கிற கார்ஸ்லேயும் சரி, பேசாமல் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். 7 சீட்டர் தான் கண்ணை போட்டு இருக்கு போயிடுங்க. பட் டீசல் இல்லையே. டீசல் இல்லை, அது வந்து வருத்தம் தான். உண்மையான வருத்தம் தான். ஓட்டுறதுக்கு வேணா மாதிரி இருக்கு. நீங்கள் ஹைவேஸில் நம்ம இப்போ சர்வீஸ் ரோட்டில் போகிறோம் இல்லையா, ஒன்ஸ் நீங்கள் ஹைவேஸ் ஹிட் பண்ணுங்கள், யூ வில் ஃபீல் தட் டிஃப்ரென்ஸ். நீங்கள் 100ல் போகிறீங்களா 120ல் போகிறீங்களானே உங்களுக்கு கெஸ்ஸே பண்ண முடியாது. பாதி நேரம் நான் 120ல் போயிட்டுருப்பேன். என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், நீ ரோடு மட்டும் பார்த்துட்டு என்ன ஸ்பீடுன்னு சொல்லு, கெஸ் பண்ணு அப்படின்னா 60 அப்படிம்பாங்க. பாதிக்கு பாதி தான் சொல்லுவாங்க. என் பையன் வயத்தில் அடிச்சுட்டு சார் 120ல் போயிட்டுருக்கோம், நீ 60ங்கிறியா? ஃபீலே இல்லைன்னு இல்லை. அதுதான். ஸோ டாக் கன்வெர்ட்டர்ஸ் ஆல்வேஸ் குளோபலி சக்ஸஸ் ஆனதுக்கு ரீசனே அந்த ஒரு ஃபீல், ஸ்பீடு போகிற ஃபீல் இருக்கக்கூடாது, கியர் சேஞ்சிங் ஃபீல் இருக்கக்கூடாது. அதை வந்து என்றைக்குமே ப்ரூவ் பண்ணியிருக்கு. எக்ஸாக்ட்லி. ரைட். ஸோ சார், இப்போ உங்கள் விஷயத்துக்கு வரும். சொல்லுங்கள். இந்த வண்டியை பொறுத்தவரை நீங்கள் நிறைய ட்ரிப்ஸ் ஓட்டிட்டீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க, வண்டியில் கேம்பிங்கும் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த வண்டியில் பிடிச்ச டாப் 5 விஷயங்கள், 5 இல்லை எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், அதே மாதிரி 5 நெகட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட்டு 5 பாசிட்டிவ்ஸ் கொடுங்க. ஓகே, பாசிட்டிவ்ஸ்னால் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்பேஸ், ரைட்? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வேன் மாதிரி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கேம்பிங், அஃப்கோர்ஸ் நாங்கள் ஒரு தடவை ஊருக்கு போகும்போது ரூம்ஸ் கிடைக்காம யூஸ் திஸ் வெஹிக்கிள் ஆஸ் கேம்பர் வேன். நிஜமாவே? ஆமாம், நானும் என் பையனும் எங்கள் ஃப்ரெண்டில் நல்லா படுத்துட்டோம். ஒய்ஃபும் சின்ன பையனும் ஃபுல் சீட்டை போட்டு பெட் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் ரிலேட்டட் ஆஸ் அ ஹோட்டல் ரூம், ரைட்? அதனால் அந்த கன்வீனியன்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. ஆனால் அது எப்போவுமே யூஸ் பண்ண முடியாது இல்லையா? வெரி ரேர்லி இந்த மாதிரி ஒரு ஆட் சுச்சுவேஷன் வரும்போது ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா வி ஹேவ் அ ஹோம். அது மிகப்பெரிய ப்ளஸ். எல்லாம் அதாவது அந்த ஃப்ளாட் ஃபோல்டிங் சீட்ஸ் அது ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்க. சீரியஸ். அண்ட் அது ஒன்று. ரெண்டாவது டாக் கன்வெர்ட்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இதோட அந்த ஸ்மூத்னஸ் அண்ட் இதோட டெலிவரி ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் திங் ஐ ஹவ் சீன் இன் த ரீசன்ட் பாஸ்ட். நல்லா இருக்கு. அண்ட் இதோட விசிபிலிட்டி, ஐ ஷுட் நாட் மிஸ் தட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்க்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியாது. ஒரு முன்னெல்லாம் இருக்கும்ல இந்த கிளாஸ்லாம் இல்லாமல் ஒரு ஜீப், அந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இட் கிவ்ஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் ஓனிங் த ரோட், ரைட்? அதுக்கப்புறமா கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்லாம் பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. லாஸ்ட் 1.5 years எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் we just go through that, even fully loaded. உங்களுக்கு இது இந்த டயர் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீலே ஆகல? இல்லை, ஏன்னா வண்டி எனக்கு எலிவேட்டடாக இருக்கிறதுனால எனக்கு வந்து டயர் சைஸ் ஆப்டாக இருக்குது. அதே சமயம் ஸ்பீட் பிரேக்கருக்கும் அதுக்கும் நிறைய கேப் இருக்குது. ஸோ எனக்கு தெரில, மேலே உட்காந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இல்லை, அதுவும் நேச்சுரலி இந்த டிரைவிங் பொசிஷனே கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது. எஸ். இந்த ரோடு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ரோடு. இந்த வியூங்கிறது நம்ம இப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எஸ். ரோட் வியூங்கிறது நம்ம இப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்குது, மேலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா? கரெக்ட். அதனால பெரிய லெவலில் ஒரு சின்ன கார் அப்படின்னு ஒரு ஃபீலே வராது. நல்லா இருக்கு. அண்ட் இன்ஜின் பற்றி சொன்னோம் அப்படின்னா பட்டர் ஸ்மூத், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 4 cylinder இன்ஜின். ஸோ இது வந்து நீங்கள் ஓட்ட அலுப்பே தெரியாது. வண்டி அதுவும் ஹைவேஸ்லாம் போகும்போது ஒரு 100ல் நீங்கள் போகிறீங்க, ஸ்பீடு தெரியாது, அலுப்பு தெரியாது. நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் நிஜமாகவே கார் தரையில் பட்டு போகுதா இல்லை ஜஸ்ட் அப்படி மூவ் ஆகுதான்ற மாதிரி தான் இருக்கும். நீங்களே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்பீடு போயிட்டு அப்படியே மூவ் பண்ணி பாருங்கள், வண்டி அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். இந்த லைனில் அப்படியே யாரோ தூக்கி அங்கே வைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர யூ வில் நாட் ஃபீல் தட் லிட்டரலி இட் இஸ் கோயிங். ஸோ அந்த லைட் கண்ட்ரோல்ஸ் நல்லாவும் இருக்குது, பட்டர் ஸ்மூத்து. கரெக்ட். ஒரு கார் ஓட்டுறோம், அந்த ஹெவியான ஒரு 7 seater ஓட்டுறோங்கிற ஃபீலே இருக்காது. வண்டி கொஞ்சம் பெருசு தான் லென்த் வைஸில், பட் உங்களுக்கு அது தெரியாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. எர்டிகா பொறுத்தவரை ஆல்வேஸ் லைட் கண்ட்ரோல்ஸு, லைட் டு டிரைவ், ஸ்டீரிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. என்ன இந்த VXIல ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். ஓகே, அது பாசிட்டிவ்ஸ் முடிச்சுட்டேன். சரி. இஸ் வேறு பாசிட்டிவ்ஸ் இல்லை, ஏசி த்ரோ ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம்.
குளிரும். இன்ஃபேக்ட் கொஞ்ச நேரம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே குளிர்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது கம்மி பண்ணுவீங்க. ஓவரால் வேல்யூ ஃபார் மணி சார். 100% வேல்யூ. எஸ் எஸ். எனக்கு வந்து பர்சனலி இப்போ இருக்கிற எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா அந்த ரியர் ஏசி வெண்ட்ஸை கீழே இறக்கிட்டாங்க. ஆனால் அந்த ரூஃப் ஏசியோட எஃபெக்ட் தேர்ட் ரோ வரைக்குமே செம்ம குளிர் கொடுக்கும். ஆமாம், அது வந்து இப்போ இருக்கிற புது எர்டிகாவில் இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு மேஜர் டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வருமானு எனக்கு தெரியல. ஆமாம், கேட்ட வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் அந்த அளவுக்கு ஒரு ஃபீட்பேக் நல்லா இருக்குன்ற மாதிரி இல்லை. ஸோ ரைட், இப்போ பாசிட்டிவ்ஸ் நம்ம வந்து பேசிட்டோம். நெகட்டிவ்ஸ் வாட் யூ ஃபீல் அபவுட் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாமே, இந்த ஃபீச்சர் கொடுத்துருந்துக்கலாமே, ஏன் கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் இது ரைட் குவாலிட்டி பெட்டராக இருந்துக்கலாம், சம்திங் உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும்? சார் எர்டிகா பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது, பட் நெகட்டிவ்ஸும் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இந்த ஹெட்லைட் த்ரோ வந்து பத்தலை சார். அது வந்து ஹைவேஸ்லாம் போகும்போது இட் மேக்ஸ் யூ ஃபீல் இன்செக்யூர்டு ஒரு மாதிரி. நான் லோபியும் போட்டிருக்கேன், ஒன்றுமே தெரியல எனக்கு. அந்த வண்டி மேலே ரிஃப்ளெக்ஷன் கூட தெரியல. எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அது வந்து ஒரு மாதிரி லைட்ஸ் இருக்கிற இடத்துல யூ கேன் அட்ஜஸ்ட். இப்போ லைட்டே இல்லாத இடத்துல இந்த வண்டியை வச்சு மெயின் ரோடில் போகும்போது எதிர வர வண்டியோட மேட்ச் பண்ணவே முடியும். அது இப்போல்லாம் பயங்கர பவர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் போட்டு வராங்க. யாருக்குமே அந்த டிரைவிங் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அடுத்தவங்க கண்ணை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓட்டணும், அது வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டேர்னிங்கில் ஹார்ன் அடிக்காமல் வராங்க. அதெல்லாம் பாதி பேர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதே மறந்துட்டாங்க. நம்ம கெஸ் பண்ணி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இவங்க இந்த பக்கம் போகிறாங்க, ஓகே இப்படி சொல்லுவாங்க. ஸோ யா, அது ஒன்று. அண்ட் உள்ள குட்டி குட்டி காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் சார். க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். ஏன்னா லாங் போகிற வண்டி இது. நம்ம 15 lakhs கொடுக்குறோம், ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் தே குட் ஹவ் ஆடட் இட். ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டாங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு. கரெக்ட், பெரிய விஷயம். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, ஆர்ம் ரெஸ்ட்டுங்கிறது ஒரு இப்போ ஒரு அத்தியாவசியமான விஷயம் ஆயிடுச்சு. கியா சானட் மாதிரி கார்ஸ் எல்லாமே பேசிக் வேரியன்ட்லேருந்தே கொடுக்குது. ஏன் இதில் விட்டாங்கன்னு தெரியல. இப்போ புது எர்டிகாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்டில் உங்களுக்கு ரியர் ஏசியும் கிடையாது எல்எக்ஸ்ஐல, பட் சிஎக்ஸ்ஐலேருந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே, அதுதான். இப்போ பழைய ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 6 airbag எல்லாம் வந்துருச்சு. பட் இந்த மாடலில் வந்து 2 airbags தான் இருக்குது. நீங்கள் 6 airbags யூஸ் பண்ணுறீங்களா? சார் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் எவ்ரிதிங் இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் இருக்குது மார்க்கெட்டில், அதை நம்ம எடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன தாட். பட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அது வரும்னா ஓகே. ஆனால் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாமல் மொத்தமாகவே உள்ள எல்லாம் மாறிட்டு எக்ஸ்ட்ரா ஏர்பேக் வரும்போது அது கொஞ்சம் ரியர் ஏசி எல்லாமே ஒரு மாதிரி நார்மல் மொக்க ஏசியாக கொடுத்து விட்டு அப்புறம் 6 airbag கொடுத்துருக்காங்க புதுசில். ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்ட் தான். அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி நாய்ஸ் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் பாயிண்ட் 2ல வச்சாலே யூ ஃபீல் அ டிஸ்டர்பன்ஸ். 2ல வைக்கிறேன், உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். 1ல வச்சிங்கன்னா உங்களுக்கு சவுண்டே இது கேட்காது, ஏசி ஓடுற மாதிரி சுத்தமாக சைலண்ட் வரும். 2ல வச்சிங்கன்னா யூ வில் ஹேவ் த டிஸ்டர்பன்ஸ். அது ஏன் அப்படி வருது அப்படின்னு தெரியல. அண்ட் இன்னொன்று லாஸ்ட் ஒன்று வந்து அது டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரியல. பட் இதோட சைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நெகட்டிவாகவும் இருக்குது எனக்கு. சிட்டியில் டைப் பார்க்கிங், ரொம்ப குட்டி குட்டி லேன்ஸ்குள்ளே போகும்போதெல்லாம் ஐ ஃபீல் ஐ நீட் டு பி மோர் காஷியஸ், கேர்ஃபுல். அந்த ஃப்ரீ ஃப்ளோ டிரைவ் எடுக்க முடியல. ஏன்னா வந்து வண்டி கொஞ்சம் சைஸ், பெரிய வண்டி எடுக்கிறதுக்கு துணிஞ்சிட்டோம். ஆமாம், இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இல்லை சார், ஒன்றும் இல்லை. இப்போ கோயம்புத்தூர் எடுத்தாலே டிராஃபிக் அந்த அளவுக்கு இருக்குது. சென்னைனா கேட்கணும், அது வேற ஆப்ஷன் இல்லை. நம்ம மற்ற எல்லா அட்வான்டேஜஸும் பார்க்கும்போது இதை வந்து ஓகே யூ கேன் ஹேண்டில் இட்டுங்கிற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் சார். இந்த சவுண்டு கூட ஆடியோ சிஸ்டம் அது கூட கொஞ்சம் குவாலிட்டி இருக்கலாம். அது டிபிக்கல் மாருதி சுசுகியோட ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாம் இப்போ சுமாராக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதில் 3வது வண்டி எல்லா வண்டியிலும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மாற்றிருக்கீங்க, ஆமாம், ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்கீங்க, பட் ஸ்பீக்கர்ஸ் மாற்றலாம் இல்லையா? ஸ்பீக்கர்ஸ் மாற்றி பாருங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ட்ரை பட் யா ஃபேக்ட்ரிலேருந்து பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை சார், 15 lakhங்கிறது ஒரு நல்ல மணி. யா, அந்த நல்ல மணிக்கு நீங்கள் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி இது டிமாண்டட் கார் தான். பீப்புள் வில் நாட் கோ அவே ஃப்ரம் யூ. ஸோ அந்த ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அவங்க எடுக்கலாம். எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த காரணத்துக்காகவே சில பேர் வெளில போவாங்க. இன்னொன்று என்னை பொறுத்தவரை நான் ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொன்னேன்னா, அந்த டயர்ஸ் கொஞ்சம் பெட்டர் பிராண்டாக கொடுத்துருந்துக்கலாங்கிறது ஃபீல். இப்போ நம்ம பேசும்போதே பேக்ரவுண்டில் டயர் வாய்ஸ் கேட்குது இல்லை? டயர் வாய்ஸ் நான் சொல்ல கேட்குது. கரெக்ட், நான் சொல்ல வந்தேன். இப்போ நான் ஆஃபீஸ் கால்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நான் காரில் இருக்கேன்.
அது வந்து அவங்க இது பண்ணியிருக்கலாம். டயர் பிராண்ட் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம், இல்லை டேம்பிங் பெட்டராக பண்ணியிருக்கலாம். டேம்பிங் நல்லா பண்ணியிருக்கலாம். மற்றபடி கார் இஸ் ஆல் குட், ஸோ குட் டு டிரைவ். டாக் கன்வெர்ட்டர் பிரில்லியண்ட்டாக இருக்குது. பட்டர் ஸ்மூத்னா ஸ்மூத். அதுவும் இப்போ பவர் வேணுமா டக்குனு ஒரு மிதிச்சு ஃப்ளோரிங் பண்ணிங்கன்னா பவர் டக்குன்னு வந்துடும். கியர் டவுன் பண்ணி நல்லாவே எடுத்து. ஆமாம். ஸோ மேனுவல் மோட்டாலும் தனியாக இருக்குது, பேடல் ஷிஃப்டர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ குட் டு டிரைவ். என்ன நீங்கள் சொன்ன மாதிரி ஹெட்லைட் தான் பார்க்கல. ஹெட்லைட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சார் நைட்டு ஓடும் போது. லோ பீம் ஹை பீம். இல்லை, இதுக்காகவே நான் வேறு வழி இல்லாமல் ஹை பீம் போடணும். பட் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் இல்லையா, நம்ம ஹை பீம் போட்டு ஓட்டக்கூடாதுங்கிறது. ரூல்ஸ் இல்லை, பேசிக் கட்டசி. நம்ம லைட்டிங், ஸ்ட்ரீட் லைட்டிங் சிட்டிக்குள்ளே நம்ம ஹை பீம் போட்டு ஓட்டுறது. இப்போ நம்ம ஒன் வேல போகிறோம், அதனால தைரியமாக நான் போட்டுக்கலாம். இதே நான் சிட்டிக்குள்ளே போகும்போது நான் ஹை பீம் போட்டேன்னா இட் வில் டிஸ்டர்ப் த ஆப்போசிட் த வெஹிக்கிள். அது தப்பு, லீகல் இல்லை அப்படின்னு மனசுக்கு பட்டாலும் எனக்கு கண்ணு தெரியல, நான் கொண்டு விட்டுறக்கூடாது இல்லை. அதுக்காகவே ஒரு வழி இல்லாமல் அப்கிரேட் பண்ணிக்கணும் சார். டு அ சர்டன் லிமிட் லெவல் நீங்கள் ஹாலோஜன்லேயே ஒரு நல்ல லைட்ஸும் அப்கிரேட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ டாப் 5 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சாரோடைய விஷயங்கள். ஆக்சுவலி இருட்ட போகுது, அதெல்லாம் லைட்டிங் ஆயிடுச்சு. ஸோ சாரை பொறுத்தவரை டாப் 5 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மாருதி சுசுகி எர்டிகா ஆட்டோமேட்டிக் பொறுத்தவரை விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வண்டி ஓட்டுறதுக்கு பிரில்லியண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு லைட்டாக நான் இப்போ ப்ரெஸ் பண்ணனாலுமே டக்குன்னு பேடல் ஷிஃப்டர் ப்ரெஸ் பண்ணி 5th எடுக்கிறேன், 4th நாளுமே இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸாக இருக்குது. பட்டர் ஸ்மூத் இன்ஜினு. பட் என்னன்னா இந்த டார்க் கன்வெர்ட்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இன்னும் பெட்டர் பவர் கொடுத்துருந்தேன். பவர் இல்லையா? ஏன்னா இதில் ஒரு நெகட்டிவ் நான் ஆக்சுவலாக மைண்டில் வச்சுருந்தேன். அது எந்த அளவுக்கு வர்த்துன்னு எனக்கு தெரியல, பட் சொல்கிறேன். சில ஹில்ஸ் ஏறும்போது கிளைம் பண்ணுற இடத்துல எனக்கு பவர் பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆட்டோமேட்டிக்லேயே அந்த ப்ராப்ளம் வரும் நார்மலாக. பட் நான் பேடல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணும்போது கூட அந்த ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் எனக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல். கம்ஃபர்ட் கம்மியாக அது வந்து அது ஒரு 2 செகண்ட் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்த நம்ம தாண்டிடுவோமா அப்படின்னு ஒரு சின்ன ஹெசிடேஷன் வருது. அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன பாயிண்ட். ஹில்ஸில் ஏறும்போது மட்டும். பிளெயின் ரோட்ஸில் போனால் செக்கிங் பிரச்சனையே கிடையாது. சாரி சொல்லுங்க, உதாரணத்துக்கு. இல்லை, உதாரணத்துக்கு எந்த மாதிரி ஸ்லோப் சொல்கிறீங்க? எந்த மாதிரி ஹில்ஸ் சொல்கிறீங்க? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ரீசெண்டாக மருதமலை போயிட்டு வந்தோம். மருதமலையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெண்டும் ஈஸியாக போயிடுச்சு. இல்லை, லாஸ்ட் பெண்ட் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. அது ரொம்ப ஸ்டீப். அதில் நான் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ் எதிர வந்துருச்சு. ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் பஸ் எப்படி வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அந்த கேப்பில் வண்டியை புல் பண்ணி மேலே இழுத்துட்டு போகணும்னு பார்க்குறேன். அது ஒரு 2 செகண்ட்ஸ் எனக்கு ஸ்லோ டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அப்போது அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எனக்கு இருந்தது. ஏறிடுவோமா, தாண்டிடுமா, வண்டி எதிர வருது, லேக் வந்துருச்சு. ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ். டிபிக்கல் ஆட்டோமேட்டிக்கோட பிஹேவியர் அது வந்து இப்போ நம்ம எந்த அளவுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஆஃப் கிளச் கொடுத்து ஒரு 1.5 செகண்ட் யோசிக்கும். கரெக்ட். சரியா சொல்ல போனால் 1.5 செகண்ட் யோசிக்கும். ஆமாம், அந்த 2 செகண்ட் தான். அந்த 1.5 செகண்ட்குள்ளே நம்ம கான்ஃபிடன்ஸ் போயிடும். அது ஒன்று தான். மேலும் அதுக்கேற்ற மாதிரி டார்க்கியான இன்ஜினாகவும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். 138 Nm டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தது. இந்த இன்ஜினை பற்றி சொல்ல போனால் இது 1.5 லிட்டர் ரேஸால் பார்க்குற அதே இன்ஜின் தான். 103 PS மேக்ஸிமம் பவர், 138 Nm மேக்ஸிமம் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. கொஞ்சம் இன்னொரு 145 Nm டார்க் வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். 110 PS பவர் வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த ஹில் கிளைம்பிங்கில் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம். மற்றபடி ஆல் குட். வண்டி இஸ் ஸோ குட். ரைட். ஸோ இதுதான் டாப் 5 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் மாருதி சுசுகி எர்டிகா VXi டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். வாங்க இந்த யூசர் ரிவ்யூ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹரி சாரோடைய டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் எர்டிகா பெட்ரோல் நம்ம வந்து யூசர் ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ சார் சொல்லுங்கள், 7 சீட்டரில் ஆட்டோமேட்டிக் டாக் கன்வெர்ட்டர் வாங்கலாமா? அப்படி வாங்கணும்னு நினைக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? சார் 7 சீட்டர் தான் வேணும், அதுவும் ஆட்டோமேட்டிக் கார் தான் வேணும் அப்படிங்கிற போது மார்க்கெட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ரைட். அண்ட் டார்க் கன்வெர்ட்டரும் அதில் ஒரு ஒன் ஆஃப் த டிக் பாக்ஸஸாக இருந்தது அப்படின்னா ரைட், இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஆமாம், அந்த ப்ரைஸில். ஏன்னா வந்து ப்ரீமியம் கேட்டகரியில் இப்போ சார் சொன்ன மாதிரி XUV 700 7XO அது இது நிறைய இருக்குது. ஆனால் ஒரு ஃபேமிலி ஃபோக்கஸ்டான MPV கேட்டகரியில் இப்போதைக்கு இந்த ப்ரைஸில் 15 lakhs ஆன் ரோடில் ஒன்று தான் இருக்குது. கரெக்ட். ஒரு விரல காமிச்சு ஒரு விரல தொடுங்கிற மாதிரி ஒரு நிலைமை. சாய்ஸ்.
எஸ். பட் அதுவுமே நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது சார். வண்டி ஓட்டுறதுக்குமே ப்ளசண்ட்டாக இருக்குது. டார்க் கன்வெர்ட்டருங்கிறதுனால அந்த ஒரு ஸ்ட்ரெயின் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. சில சின்ன சின்ன சார் சொன்ன அந்த சின்ன சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது. அது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்குடைய குணம் தான் அது. அதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைவ் பண்ணுறது தான் நம்மளுடைய பெட்டரான ஒரு வயசான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் எடுக்கலாமா சார் எர்டிகா? கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் சார். கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். எஸ். சூப்பர். ஸோ கண்ண மூடிட்டு எடுக்கலாங்கிறது என்னுடைய ரெக்கமெண்டேஷனாகவும் இருக்கும். ஏன்னா இது ஒன்று மாருதியோடைய நம்பிக்கையான என்ஜின் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வித் பேரல் ஷிஃப்டர்ஸும் கொடுக்குறாங்க VXI வேரியண்ட்லேருந்து. இது எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற எர்டிகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வந்தாச்சு, அடிஷனல் சில பல ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இன்னும் கூட பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் மணி 7 சீட்டர் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்தும் அதுதான் நினைக்கிறேன், சாரோடைய கருத்தும் அதுதான் நினைக்கிறேன். ஆஃப்கோர்ஸ். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க தாராளமாக. உங்களுடைய கார் ரிவ்யூ நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிச்சு விடுங்க. மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன். தாராளமாக உங்களுடைய லொக்கேஷன், காரோட டீட்டெயில்ஸ், எத்தனை ஓட்டிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுப்பிச்சு விடுங்க. நான் பிளான் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவுக்கு வந்து உங்கள் கார் நான் ரிவ்யூ பண்ணுறேங்க. ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் ஹரி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.